புருஷன் டைரக்டர் சுந்தர் சி டைரக்ஷன்ல நம்ம விஷால் அவர்கள் நடிக்க இருக்க ஒரு புதிய ஆக்ஷன் ஃபேமிலி திரைப்படம். ரீசெண்டாக இந்த படத்துடைய டைட்டில் ப்ரோமோ ரிலீஸ் பண்ணாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்புகிறேன். ரசிகர் மத்தியில் ஒரு நல்ல வரவேற்பு. தமன்னா வந்து ரொம்ப சூப்பராக வேறு லெவலில் இந்த படத்தில் பண்ண போகிறாங்க. அதில் மட்டும் எந்த ஒரு மாற்றமே இல்லை. இன்னொரு பக்கம் யோகி பாபு கண்டிப்பாக இந்த படத்தில் அவருடைய காமெடி நல்லா இருக்குன்ற மாதிரி நான் எதிர்பார்க்குறேன். ஸோ ப்ரோமோ வெளிவந்து இந்த படத்துடைய எதிர்பார்ப்பு இப்போவே ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு கிரியேட் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி தான் நான் சொல்லுவேன். ஏற்கனவே சுந்தர் சி விஷால் காம்போல லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா மதகத ராஜா கிட்டத்தட்ட 12 வருஷத்துக்கு அப்புறமா ரிலீஸ் ஆயிருந்தாலும் அந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி பெற்ற படமாக மாறி இருக்கு. அதுக்கு முன்னாடி ஆக்ஷன் ஃப்ளாப்பான ஒரு திரைப்படம், அதுக்கு முன்னாடி ஆம்பளை மிகப்பெரிய பிளாக் பஸ்டர். ஸோ கண்டிப்பாக இந்த திரைப்படம் நல்லா இருக்கும்ன்ற மாதிரி தான் எதிர்பார்க்குறோம். எனக்கு ப்ரோமோவுமே ரொம்ப பிடிச்சிருந்தது. ஃபன்னாகவும் இருக்குது, ஆக்ஷனாகவும் இருக்குது, ரொம்ப சூப்பராகவும் மேக் பண்ணியிருந்தாங்க. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது பார்க்க நல்லா தான் இருக்குது. ஆனால் அது வந்ததுக்கப்புறம் அது எதிலிருந்து காப்பி அடித்தாங்க அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டாங்க. ஜெயிலர் படத்தோடைய இன்டர்வல் பிளாக் அது ஏற்கனவே அந்த லியோ படத்தோடைய காப்பி அப்படின்றது அப்பயே வந்துருச்சு. அது அப்புறப்பட்ட பிரச்சனை. அதை இப்போ இவங்க காப்பி அடித்து ஒரு டைட்டில் ப்ரோமோ ரெடி பண்ணியிருக்காங்க. ஏன்னா விஷாலுக்கு இந்த மாதிரி விஷால்ன்ற மாதிரி இருக்குது. சுந்தர் சிக்கு இந்த மாதிரி விஷயங்கள் ட்ரை பண்ணுறதே இது வரைக்கும் பண்ணதே கிடையாது. இப்போ அதை ஃபர்ஸ்ட் டைம் அவருடைய படத்துக்கு ஒரு டைட்டில் ப்ரோமோ அப்படின்ற விஷயத்த அவர் பண்ணுறாப்புல. சரி எப்படி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சிருப்பாரு போல இருக்கு. சரி அதை அப்படி சுட்டு வேற மாதிரி எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜெயிலர் படத்தோடைய இன்டர்வல் பிளாக்கை அப்படியே வேறு விதமாக மாற்றி அப்படியே சூப்பராக பண்ணியிருக்காப்புல. மேக்கிங்காக ரொம்ப சூப்பராக இருந்தது. ஆக்ஷன் சீக்வன்ஸ் ரொம்பவே வயலன்ஸாக இருக்கும் போல இருக்குது. நம்ம சுந்தர் சி கெரியர்லேயே இந்த மாதிரி ஒரு வயலன்ஸில் அவர் இது வரைக்கும் ஒரு படம் பண்ணியிருப்பாரா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்க போது. ஏற்கனவே தலைநகரம் 2 ஒரு இருக்குன்னு நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் அவருடைய டைரக்ஷனில் இந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான படம் கண்டிப்பாக இது இருக்கும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்னொரு பக்கம் நம்ம இப்போ தமிழ் ஆதி அவரு இந்த படத்தில் நல்லா ஒர்க் பண்ணுவாருன்ற மாதிரி எதிர்பார்க்குறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். நீங்கள் அந்த ப்ரோமோ பார்த்துருந்தா உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு, அந்த ஜெயிலர் இன்டர்வல் பிளாக் உங்கள் கண்ணு முன்னாடி வந்து போச்சா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்கள்.